ஹalleluya. ம். நான் அந்த ஊழியர் ஐக்கியத்தில் அமர்ந்திருந்தேன். என் பக்கத்தில் ஒரு பாஸ்டர் இருந்தார். அன்னைக்கு கூட்டத்துக்கு அம், இசை வாசிக்கிற அந்த சகோதரர் வரல. அவர் நல்லா வாசிப்பார், டேலண்ட்டு. கீபோர்டில் எல்லாம் வாசித்திருவார். அவரால் வர முடியல. அன்னைக்கு அவருடைய குடும்பத்தில் ஏதோ ஒரு டெத் இருந்தது. அதனால் அவர் வர முடியாமல் போனதுனால அந்த அன்னைக்கு இசை வாசிக்க உடனே யாரும் தயார்படுத்த முடியல, ரெடி பண்ண முடியல. அப்போ அங்கே ஒரு பாஸ்டர், அவர் அங்கே இருந்த அவர் சபையில் இருக்கிற கீபோர்டு எடுத்துகிட்டு வந்து அவருக்கு தெரிஞ்ச விதத்தில் கொஞ்சம் வாசித்துட்டு இருந்தார். ரொம்ப சிறப்பாக வாசித்தாரெல்லாம் சொல்ல முடியாது. அவருக்கு தெரிஞ்சது ஏதோ மியூசிக்கு போட்டு ஏதோ சுமாராக இருக்குது அப்படின்னு ஒரு சூழ்நிலை அவர் வாசித்துட்டு இருந்தார். வேறு வழி இல்லாமல் அவர் வாசித்துட்டு இருந்தார். என் பக்கத்தில் இருக்கிற பாஸ்டர் சொன்னார், என்ன இவர் இசை வாசிக்கிறாரு, ஒன்றுமே தெரியல இவருக்கு, ஒன்றுமே. ஆமாம், இவர் எதுக்கு வந்து வாசிக்கிறாரு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தார். அப்போ ஆண்டவர் என்னோட உள்ளத்தில் இருந்து உணர்த்துறது என்னென்னா, அவருக்கு வாசிக்க தெரியுது தெரியல, அது ரெண்டாவது விஷயம். அந்த 4 பேர் மத்தியில் அங்கே வந்து நிற்கிறார்ல, சரி நான் ஏதோ வாசிக்கிறேன், என்னால் முடியும்னு அந்த நிற்கிறார்ல, அவருக்கு எவ்வளோ தெரியுதுன்ற கடலில் நான் தெரிஞ்சதை செய்கிறேன், நான் அங்கே அதை நிற்கிறார்ல. இப்போ அந்த கீபோர்டில் என்ன பட்டன் எதை அழுத்தினா எதோ என்ன வரும்னு அது கொஞ்சமாக தெரியணும்ல. ஒன்றுமே தெரியாத கீபோர்டு கொடுத்துட்டு ஒரு ப்ரோக்ராம் வாசிக்க முடியும். அப்போ ஏதோ ஒரு கொஞ்சம் தெரியுது, அந்த கொஞ்சத்தை நான் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன், எனக்கு தெரிஞ்சதை நான் செய்கிறேன்னு வந்து அங்கே வந்து நிற்கிறார்ல, அதை நம்ம பாராட்டுறதை விட்டு அவரை குறை சொன்னால் எப்படி இருக்கும்? அப்போ என் உள்ளத்தில் அவர் காரியத்தை பேசினார். கடவுள் ஒரு மனிதனை தகுதிப்படுத்தும் போது நாம் யார் அவங்கள தகுதி இல்லாதவன்னு சொல்வதற்கு? இல்லையா? கர்த்தர் அவர் அங்கே நிற்க வச்சிருக்கிறார். அவருக்கு தெரியும் தெரியல, அவருக்கு வரும் வராது அதெல்லாம் தாண்டி கடவுள் அவரை நிறுத்தி வச்சிருக்கிறார் அந்த இடத்துல. இதை நம்ம போய் இவர் சரியாக பண்ணாரா சரியாக பண்ணலான்றதை நம்ம பேசுகிறதுக்கு நமக்கு தகுதில்லை. ஏன்னா நம்மளே வந்து பல காரியங்களை சரியாக பண்ணலை. இப்போ நாம் போய் மற்றவங்கள என்னது நீதி வழங்குறது? அப்போது ஒரு காரியத்தை ஆண்டவர் பேசினார். ஒரு பெரிய ஒரு சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதினு வச்சிங்களேன், பல தவறுகள் செய்த ஒரு குற்றவாளி அந்த குற்றவாளி கூண்டில் இருக்கிறார். அவருக்கு தெரியும் நல்லாவே தான் செய்த பாவங்கள் தவறுகள் எல்லாமே அந்த குற்றவாளிக்கு தெரியுது. யாருக்கு தெரியுதுன்னா அந்த நீதிபதிக்கும் தெரியுது. நீதிபதிக்கும் இவன் என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கிறான்னு அந்த நீதிபதிக்கும் தெரியுது. குற்றவாளியை அவனுக்கு தெரியுது, நான் என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கிறேன். அவன் நினைக்கிறான் நமக்கு சரியான தண்டனை வரும், சரியான நமக்கு தான் தெரியுதா இத்தனை தப்பு நான் தெரிஞ்சு தானே பண்ணியிருக்கிறேன், எனக்கு எங்கேருந்து விடுதலை கிடைக்கும், என்ன எப்படி விடுவாங்க, எனக்கு தண்டனை தான் கிடைக்கும் அப்படின்னு அவன் நினைக்கும் பொழுது அந்த நீதிபதி என்ன செய்யறான்னா, இவர் வந்து நீதிமான் இவன்ட்டு தீர்ப்பு கொடுத்து விடுதலை ஆக்கிறாரு. இது அவனால் ஏற்றுக்க முடியல, புரியல. என்ன நம்ம தான் தப்பு செஞ்சோமே, நம்மளும் ஒரு நல்லவன் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்களே, நல்லவன் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்களே. இப்போ அவன் நல்லவன் சொல்லி விடுதலை தண்டனை கொடுக்க விடுதலையாக்கி அனுப்பிச்சிட்டாங்க, வந்துட்டான். அவன் வெளியே வந்துட்டு அடுத்தவன் தவறு செய்யும் பொழுது அடுத்த ஒரு குற்றவாளியை பார்த்து, ஓ நீ இந்த தப்பு செஞ்ச இல்லை அப்படின்னு அவன் சொல்லும் பொழுது, அவன் செஞ்ச தப்பையே ஒருத்தர் மன்னிச்சு வெளியே நீ நீதிமானன்னு அனுப்பிச்சிட்டாரு. நீ போய் இன்னொருத்தனை போய் நீ அந்த தப்பு செஞ்சல, நீ அந்த பாவத்தை செஞ்சலன்னு சொல்லும் பொழுது சொல்றதுக்கு தகுதி இருக்கா? முதல்ல ஒரு நீதிபதி, அதாவது நம்முடைய ஆண்டவர் தான் அந்த நீதிபதி. ஹல்லேலூயா. நம்ம 1000 பாவங்கள் செய்திருந்தாலும் அவர் நம்மை நீதிமானாய் பார்க்குறாரு, இல்லையா? நாமளும் 1000 குறைகளை செய்திருந்தோம், தேவன் நம்மை நீதிமானாய் பார்க்குறாரு. அப்படி இருக்கும்போது நாம் யாரை குற்றவாளியை பார்க்குது, யாரை தகுதியற்றவர்களை பார்ப்பது, யாரை தகுதி இல்லைன்னு சொல்ல முடியும்? நமக்கே தகுதி கிடையாது, நம்ம தவறு செஞ்சுக்கிறோம். ஆனால் நம்ம என்ன பார்க்குறாரு? ஆண்டவர் நம்ம நீதிமானன்னு பார்க்குறாரு, அவர் நம்மை பரிசுத்தவானன்னு பார்க்குறாரு. நமக்கு தகுதி இருக்குன்னு அவர் நினைக்கிறாரு, நம்மக்கிட்ட உண்மையே இல்லை, அவர் உண்மை இல்லைன்னு நினைக்கிறாரு. இதெல்லாம் நம்ம இல்லாத போது அவர் நினைக்கும் போது நான் மற்றவங்கள போய் உங்ககிட்ட இது இல்லை, உனக்கு திறமை இல்லை, உனக்கு அது சரியில்லை, உனக்கு இது வரல, நீ மோசமான ஆளுன்னு சொல்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குது? ஹல்லேலூயா. தகுதிப்படுத்தினவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. இங்கே ஒருவரும் நீதிமான் அல்ல. நம்ம பெரிய ஆளு, நான் கரெக்டாக பண்ணிட்டேன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இந்த உலகத்தில் கிடையாது. அவருடைய கிருபையினாலே தேவன் நம்மை மன்னித்து நம்மை ரட்சித்து
நீதிமான், பரிசுத்தவான், தகுதி உள்ளவன், உண்மை உள்ளவன் என்று அவர் நமக்கு பெயர் சூட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதில் தான் நாம் நின்றுட்டு இருக்கோம். இதில் யாருடைய குறையை பார்த்து அவங்க கரெக்டாக பண்ணாங்க, நம்ம என்னதை ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது? நாம் யாருக்கு தீர்ப்பு கொடுக்கறது? நாமளே ஒரு குற்றவாளி கூண்டில் இருந்தவர்கள் கிருபையாய் நாம் விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறத உணராமல் மற்றவர்களை குற்றப்படுத்துறதுல என்ன வித நியாயம் இருக்குது? ஆண்டவர் சொன்னார், இந்த மாதிரி நம்ம வந்து இவங்களுடைய சில தகுதியின்மை, சில குறைவுகள், சிலருக்கு சரியாக வரல, சிலர் சரியாக வந்து காரியங்கள் இல்லாத போது இப்போ ஒரு பாஸ்டர் சொன்ன, நீ எல்லாம் எதுக்குப்பா பாட்டு பாட வந்த? நான் நல்லா பாடலைன்னு எனக்கு தெரியும். நான் நல்லா பாடுறேன்னு நினச்சி என்றைக்குமே பாடலை. எனக்கு தெரிஞ்சதை பாடுறேன். ஹல்லேலூயா. நான் ரொம்ப சிறப்பாக பாடுறதுக்கு நானும் சிறந்த குரல் வல்லன், அதை பார்த்து ஆண்டவர் என்னை செலக்ட் பண்ணலை. உனக்கு நல்லா பேச்சு வரும், நீ நல்லா பாடுவ, பேசுவேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் செலக்ட் பண்ணலை. இதெல்லாம் வச்சு செலக்ட் பண்ண எஸ்பி பாலசுப்ரமணியம், அப்புறம் சீமான், இதுமாரி ஆளை தான் செலக்ட் பண்ணி எடுத்துருக்கேன்னா அவங்க தான் நல்லா பேசுகிறாங்க, நல்லா பாடுறாங்க. ஆண்டோடைய தேர்ந்தெடுத்தல் எப்படின்னா, ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே வராது, நீ தான் வா, நீ தான் எனக்கு லாய்க்கு. எல்லாம் தெரியன்றவனுக்கு ஒரு பெருமை வந்துடுது, ஒன்றும் தெரியாதவனுக்கு ஒரு தாழ்மை வந்துடுது. ஆண்டவர் எனக்கு ஒன்றும் தெரியலப்பா, நீங்கள் சொல்லிக் கொடுங்க, நான் கற்றுக்கிறேன், நான் தெரிஞ்சுக்கிறேன்ப்பா. அவன் நீ தான் வா, உன்னை தான் நான் உருவாக்க முடியும். ஹல்லேலூயா. வெறுமையான பாத்திரங்களை தான் தேவன் நிரப்ப முடியும். ஏற்கனவே ஏதோ நிரப்பி வச்சுக்கிற அந்த பாத்திரத்தை தேவனை நிரப்ப முடியாது. ஒரு மனிதன் தன்னுடைய பாத்திரத்தை வெறுமையாக்கும் பொழுது, நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, என் பாத்திரத்தை வெறுமையாக்குகிறேன், நீங்கள் நிரப்புங்கப்பான்னு சொல்லும் பொழுது தேவன் அந்த பாத்திரங்களை நிரப்புகிறார். ஹல்லேலூயா. அந்த உலகத்தில் மற்றவர்களுடைய குறைகளையும் தகுதியின்மைகளையும் பார்க்கறதில்ல. நம்மளே நமக்கு தகுதி உள்ளவன் சொல்லுவதற்கு நமக்கே தகுதி இல்லை. நாம் நிற்பது அவருடைய கிருபையினாலே. ஹல்லேலூயா. நிற்கிறவன் விழாது இருக்கும்படியாக நம்ம பார்த்து கொள்கிற ஒரு ஆவிக்கிற வாழ்க்கையில் இருக்கிறோம். இதை கர்த்தர் உணர்த்தும் போது நல்லா நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்றைக்குமே வந்து யாரையுமே நம்ம வந்து அவங்களுக்கு அது வரலன்றதுனால அவங்கள குறை பேசக்கூடாது. அப்படி தான் ஒரு டெத்து மீட்டிங்கில் பாடிட்டு இருந்தேன். ஒரு பாஸ்டர் வந்தார், வந்து நீ எல்லாம் எதுக்கு பாட வந்தேன்னு கேட்டார். நீ எல்லாம் பாடவே தெரியல, நீ பாட வந்துட்டியான்னு கேட்குற. சொன்னேன், இந்த பாட்டை கேட்குறதுக்கு ஒரு சிலர் இருக்கிறாங்கப்பா, இந்த பேச்சை கேட்டு கொஞ்சம் பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்கப்பா. இது இந்த குரலை வச்சு தான் சிலர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, சில சபையும் நடக்குது. இதை வச்சு தான் கர்த்தர் நடத்துகிறார், எனக்கு ஒன்றும் இல்லைப்பா. கர்த்தர் என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. எந்த குரலை வச்சு தேவனை ஒன்றும் பண்ணுறதில்ல. ஹல்லேலூயா. அழகான குரல் பாடினா அங்கே மிராக்கிள் நடந்துடுமா? ஹல்லேலூயா. மிக நேர்த்தியாக அழகாக பேசினா ரட்சிக்கப்பட்டுருவாங்களா? இதெல்லாம் நம்ம கையில் இல்லை. ஹல்லேலூயா. நம்ம பேசுகிற வார்த்தைக்குள்ளாய் தேவன் ஒரு மனிதனுக்குள்ள ஆவியானவர் பேசணும் இல்லையா? அவர் வல்லமை இறங்கி கிரியேட் பண்ண தான் எதுவுமே நடக்கும். ஹல்லேலூயா. இதில் நம்ம பேசுகிறதுக்கு, நம்ம பெருசாக சொல்லிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. என்னை கிண்டல் பண்ணவர் பார்த்தா, அவர் கதையை பார்த்தா சிரிப்பாக இருக்குது. சரி, எதுக்கு அதெல்லாம் நம்ம பேசணும்? சரி, வேண்டாம். என்னுடைய தகுதியை நான் உணர்ந்திருக்கிறேன். நான் தகுதின்னு சொல்லுங்க ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அவரை நம்பினேன்னா தான் தகுதி. ஹல்லேலூயா. அவருடைய அறிகிற அறிவு தான் என்னுடைய தகுதி. அவர் என் ரட்சகர்னு நம்பிட்டேன்ல, அவர் என் தெய்வம், என்னை நேசிக்கார நம்பினேன், இதுதான் எனக்கு பெரிய தகுதி. ஹல்லேலூயா. அது என்ன தகுதி உள்ளவனா மாத்திரம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் வந்து வளர்ந்து கொண்டு ஆமாம், நம்ம எல்லாரும் குறைவுள்ளவர்களாக தான் இருக்கிறோம். நம்ம அவரை நோக்கி பார்க்க அவரை நோக்கி பார்க்க அவருக்குள்ளே இருக்கிற திறமை, ஆற்றல், ஞானம், அறிவு, புத்தி, விசுவாசம், அன்பு, இரக்கம் எல்லாமே அவரை நோக்கி பார்க்க ஒன்றா நமக்குள்ள கடந்து வருகிறது. ஒரு நாள் அவரை போல நாம் இருப்போம். ஹல்லேலூயா. பாட தெரியாத ஒரு நாள் நம் மிக சிறப்பாய் பாடும் நாட்கள் வரும். ஹல்லேலூயா. சரியாய் பேச தெரியாத நாம் மிக சிறப்பாய் பேசுகிற ஒரு நாட்கள் வரும். ஹல்லேலூயா. நம்மையும் எடுத்து ஆண்டவர் பயன்படுத்த முடியும். ஹல்லேலூயா. நம்மெல்லாம் ஆவிக்கிற குழந்தைகளாக இருக்கிறோம், வளர்ந்து கொண்டு வருகிறோம். கண்களை மூடி நாம்
கர்த்தர் இந்த காலவேளையில பேசும்படியா. ஆமென். உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து, உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே ஐயா, வெளிச்சம் கொடுக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. எல்லாம் நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே. எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. நன்றி தகப்பனே, உம்மை போல நாங்கள் மாறும்படியா உம்மையே நோக்கி பார்க்கிற ராஜா. ஒரு நாளும் ஆண்டவரே உம்முடைய ஒவ்வொரு அசைவை நாங்கள் பார்க்கட்டும், ஒவ்வொரு வார்த்தையை பார்க்கட்டும், உண்மையை நாங்கள் கவனிக்கட்டும் தகப்பனே. உம்மை போல மாறுவதற்கு வேறொரு வழி இல்லை தகப்பனே. ஒவ்வொரு நொடி பொழுதும் உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாம் எல்லாருமே இயேசுவை போல மாறணும். எல்லாரும் அதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. உங்கள் அழைப்பு என்ன? நான் ஆராதனை வீரன், நான் சுவிசேஷகன், நான் பாஸ்டர், நான் தீர்க்கதரிசி, அதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்ட சின்ன வேலைகள். நமக்கு கொடுக்கப்பட்ட, நீ மேனேஜராக இருக்கலாம், ஹவுஸ் கீப்பிங்கில் ஒரு வேலை செய்யலாம், அந்த கம்பெனியில் உனக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு வேலைகளை கடவுளுக்காய் செய்கிறோம். நாம் எல்லாருமே ஒரு காரியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம், இயேசுவை போல மாறுவதற்கு, இயேசுவை போல மாறுவதற்காக. அப்போ நம்ம வேலையை எதை ஒன்றா செய்யலாம், ஆனால் நம்ம எல்லாரும் ஒரு காரியத்தை நோக்கி பயணப்படுகிறோம், அவரை போல மாறுவதற்காய், அவரை போல மாறுவதற்காய். அப்போ அவரை போல மாறணும்னா அவரை நம்ம என்ன பண்ணணும்? ஃபோக்கஸ் பண்ணணும், கவனிக்கணும். இயேசுவை கவனிக்காமல் நீ அவரை போல மாற முடியாது, அவரை போல மாற முடியாது. அப்போ நம்முடைய வேலை என்னென்னா, அனுதினமும் அவரை நம்ம நோக்கி பார்க்கணும், அவரை நோக்கி பார்க்கணும். நம்ம எப்படி சாப்பாடும் தண்ணியும் ஒரு மனிதனுக்கு ரொம்ப அவசியமா இல்லையா? சாப்பிடணும், அப்புறம் தண்ணி குடிக்கணும், ரெண்டும் இல்லாமல் உயிர் வாழ முடியுமா? அதுபோல் தான் கிறிஸ்தனுடைய வாழ்க்கையில் ஜெபமும் வேத வாசிப்பமும் கண்டிப்பாக இருந்துட்டு இருக்கணும் இல்லையா? இது எப்பொழுதும் நம்ம அவரோட தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரியம். ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அவரை போல மாறுவதற்கு முக்கியமாக 2 காரியம் நம்மக்கிட்ட எப்பவுமே இருக்கணும். ஒன்று, நம்ம அவருடைய வேதத்தை வாசிக்கிறவர்களாகும். 2வது, அவரோடு பேசுகிறவர்களாக நம்மோடு இருக்கணும். அப்படியே எப்படி ஒரு 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 சத்தான ஆகாரத்தை தினமும் சாப்பிடுகிறோம், எப்படி ஒரு புஷ்டியாய் மாறுகிறானோ அது போல தான் ஆவிக்கிற ரீதியில் நம்ம சத்தான ஆகாரமாகிய கடவுளுடைய வார்த்தையை அனுதினம் புசித்து அதை நமக்குள்ளே போகும் பொழுது ஜீவ தண்ணீராகிய அந்த வார்த்தையை அனுப்புகிறோம். 2வது தான் ஜீவ தண்ணீரும் கர்த்தருடைய வார்த்தை தான்.
புஷ்டியுள்ள ஒரு ஆரோக்கியமான ஆகாரமும் கடவுளுடைய வசனம் தான். அதுவும் ஆகாரமாக இருக்குது, அதுவும் நமக்கு ஜீவ தண்ணீராகவும் இருக்கிறது. அது இரண்டும் நம்ம புசிக்கும் பொழுது நமக்குள்ளே நடக்குதுன்னா, நமக்குள்ள ஒரு ஒரு வளர்ச்சி உண்டாகிறது. நம்ம பார்த்து வருகிறோம். ஆண்டவராக இயேசு பேசுகிற வார்த்தைகளில் அவர் எப்படி பேசுகிறார், அதில் என்னெல்லாம் இருக்குன்னு நம்ம கவனிச்சுட்டு வருகிறோம் இல்லையா? கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம், இயேசு வந்து நிதானமாய் பேசுகிறார். நிதானமாக, ஆமாம். நம்ம எத்தனை பேர் நிதானமாக பேசுகிறோம்? அவங்க ஒன்று சொன்னால் நம்ம 4 கதையை சொல்கிறது. 4, ஆமாம். ஒன்று கேட்க போய் நம்ம ஏண்டா கேட்டோன்னு அவங்க 4 நம்ம பதிலை கொடுப்பாங்க. அப்படி இல்லை, நிதானமாக பேசணும். அது மாதிரி தான் முகதாட்சிணியம். அப்படின்னு என்னென்னா, ஆளுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறது. ஆமாம், நமக்கு வேண்டியவங்ககிட்ட ஒரு மாதிரி பேசுறது, வேண்டாதவங்ககிட்ட வேறு மாதிரி பேசுறது இல்லையா? இந்த மாதிரி பேச்சில் பெரிய மாற்றங்கள். அப்படி ஆண்டவர் பேசுறதில்ல. தெரிஞ்சவங்ககிட்ட அப்படி தான் பேசுகிறது, தெரியாதவங்ககிட்ட அப்படி தான் பேசுகிறார். ஆனால் அவர் எப்பவும் சத்தியத்தை பேசுகிறார். எப்பொழுதும் அவர் சத்தியத்தை பேசுகிறபடினால யாராக இருந்தாலும் சத்தியத்தை தான் பேசுகிறாரு. ஆளுக்கு ஒரு பேச்சு பேசுறதில்ல. இதெல்லாம் நம்ம இயேசுகிட்டேருந்து கற்றுக்கணும். இயேசுகிட்டேருந்து, ஆமாம். இயேசுடைய சக்ஸஸ் வாழ்க்கை, அவர் மாத்திரமே இந்த உலகத்தை ஜெயித்தார் இல்லையா? உலகத்தை ஜெயித்த ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். இப்போ நம்ம அவரை ஃபோக்கஸ் பண்ணி அவர் எப்படி பேசுகிறார்ன்றதை நம்ம கற்றுக்கொள்ளும் போது, அந்த பேச்சுக்குள்ளே என்னெல்லாம் இருந்தது நம்ம கவனிக்கும் பொழுது, அதை நமக்குள்ளே கொண்டு வரும்போது அவரை போல நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக மாறிடுவோம். ஹல்லேலூயா. உலகத்தை ஜெயிக்கிறதுனா என்ன? உலகம் பிசாசுக்குள்ளே இருக்கிறது. இந்த உலகத்தில் என்ன இருக்குது? பிசாசு கொண்டு வந்த பாவம், சாபம், வியாதி, பலவீனம், அனைத்து தீமைகள் நிறைந்த அந்த உலகத்தை நாம் ஜெயிக்கணும்னா நமக்கு விசுவாசம் தேவை. விசுவாசம் எங்கே இருக்குது? கடவுளுடைய வார்த்தை இருக்கிற. இதை தான் இயேசு பேசி ஜெயிக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் விசுவாசமாக பேசுகிறது மாத்திரம் இல்லை, அவர் பேச்சில் பலவிதமான அற்புதமான தன்மைகள் இருக்கிறது. அதை தான் பார்க்குறோம். அவர் நிதானம் உள்ளவராய் பேசுகிறாரு, முகதாட்சணை இல்லாமல் பேசுகிறாரு, அப்புறம் சத்தியத்தை பேசுகிறாரு. இன்னைக்கு கொஞ்சம் அவர் வசனித்து பேசுகிறார். அவர் எப்படி பேசுகிறாரு? வசனித்து பேசுகிறன்னா, ஒருத்தர் என்ன பேசுகிறாங்கன்றத உள் வாங்கிட்டு அதற்கு ஒரு சரியான பதிலை யோசித்து தெளிவாய் பேசுகிறது தான் வசனத்தை பேசுகிறது. அதுதான், ஆமாம். அவங்க பேசுகிறாங்கன்னு உடனே நம்ம ரிப்ளை கொடுக்கறது இல்லை. இந்த வார்த்தைக்கு நாம் எந்த பதில் கொடுத்தா சரியாக இருக்கும், இந்த எது தீர்வாக இருக்கும் என்பது உணர்ந்து வசனித்து சரியான வார்த்தையை அதுக்கு உபயோகப்படுத்த வசனித்து பேசுகிறது. தேவன் அப்படி தான் பேசுகிறாராம். தேவன் அப்படி தான் பேசுகிறாரா? இது நம்ம இயேசுக்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கணும். பிதாவும் அப்படி தான் பேசுகிறாரு, அதை உள்வாங்கிட்டு இயேசுவும் அப்படி தான் பேசுகிறாரு. அவருடைய பிள்ளைகளாக நாமும் கூட ஏதோ ஒன்று பேசுகிறதில்ல, நம்மை குறித்து அநேக காரியங்கள் நம்ம இடத்துல பேசலாம். நாம் என்ன பேசுகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். மற்றவங்க நம்மை குறித்து எது வேணால் எப்படி வேணால் பேசிக்கலாம், நம்ம வார்த்தை தான் நம்ம வாழ்க்கையை மாற்ற போகுது. ஹல்லேலூயா. அப்போது அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. சில வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். என்னாகும் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். நித்திய சர்வாங்க தகன பலியும் அதன் போஜன பலியையும் அவைகளின் பான பலிகளை அன்றி. என்னாகமம் 29:19 வாசிங்க. 19 என்னாகமம் கரெக்ட் தானா? 29:19 தான். வாசிங்க. 23:19. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. தேவன் ஒரு மனிதன் அல்ல. மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. பொய் சொல்ல அவர் ஒரு மனிதன் அல்ல. மனம் மாற அவர் மனம் மாறுவதற்கு ஒரு மனிதனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா. அப்போ ஒரு வார்த்தையை பேசும்போது பொய் சொல்கிறது இல்லை, மனம் மாறுறதில்லை. அப்போ ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துவதற்கு முன்பாக பல முறை அதை கரெக்டாக என்ன பண்ணுற எடுத்து கரெக்டாக பேசுகிறார். ஹல்லேலூயா. அதுக்கு மாற்றா இப்படியும் பேச முடியாது, அப்படியும் பேச முடியாது. அப்படி மிக சரியான வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்துகிறார்.
இப்படி நம்ம வாழ்க்கையில் சரியான வார்த்தைகளை பயன்படுத்த ஆரம்பித்தோன்னா நம்ம வாழ்க்கை இயேசுவை போல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு. ஹலோ, இருக்கீங்களா? நம்ம வார்த்தையை குறித்து நமக்கு வந்து நம்ம வார்த்தைக்கு ஒரு பவர் இருக்குன்றத நம்ம மறந்து போய் எதனா பேசிட்டு இருக்கிறோம். நம்ம பேசுகிற வார்த்தைக்கு வல்லமை இருக்குது, பேசுகிற வார்த்தைக்கு வல்லமை இருக்குது. அதனால் அது நம்ம உணர்ந்துட்டோம்னா வீணாகவும் பேச மாட்டோம். நம்ம பேசுனா நடந்துடும். அந்த ஒரு தெளிவுக்குள்ளே கிறிஸ்துவ பிள்ளைகளை வந்துடணும். ஆண்டவர் சொன்னார், இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலிலே தள்ளு உண்டு போய் என்று நீ சொன்னால். ஆமாம், அதனுடைய அர்த்தம்னா நடக்காததே நீ சொன்னால் நடக்குன்னா நடக்கக்கூடியதை பேசுகிற அது எவ்வளோ சீக்கிரமாக நடக்கும். ஹலோ, நடக்காததெல்லாம் நீ சொன்னால் நடந்துடும்னு இயேசு சொல்கிறாரு. அப்போ நீ நடக்கக்கூடிய காரியங்களை தான் பேசுகிற, ஆனால் தப்பாக பேசுகிற, ஆனால் தவறாய் பேசுகிற. நடக்காத காரியத்தை பேசுனா அது நடக்கும்னு சொல்கிறாரு. ஆனால் நடக்கக்கூடிய காரியங்களையே நீ சரியாக பேசாததுனால நடக்க வேண்டியது உனக்கு சரியாக நடக்கலை, தப்பாக நடக்குது. தப்பா. அப்போ நம்மளோட வார்த்தையை குறித்து நமக்கு வந்து ஒரு தெளிவில்லை. நம்ம வார்த்தைக்கு ஒரு பவர் இருக்குது. அப்போ நம்ம என்ன நடக்கணுமோ அதை பேசக்கூடியவர்களாக மாறிட்டோம்னா நம்ம வாழ்க்கையை வெகு சீக்கிரத்தில் ஒரு நல்ல நாம் விரும்புகிற வாழ்க்கைக்கு கடந்து வந்துடுவோம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் வசனத்தை பேசுகிறார். ஆண்டவர் ஆமாம், பொய் சொல்கிறத சொல்லிட்டுங்க, அன்றைக்கி சொல்லிட்டுங்க, இன்றைக்கி நான் வந்து சூழ்நிலை வேறுங்க, அன்றைக்கி அப்படி சொன்னேன், இன்றைக்கி மனசு மாறிடுச்சுன்னு மாற்றிக்கிறதும் இல்லை, பொய் சொல்லுகிறதும் இல்லை. அவர் வசனித்து என்ன பண்ணுறாரு, ஒரு காரியத்தை சொல்லிட்டாருன்னா அது முன்கூட்டியே அதை ஆராய்ச்சி பண்ணி இதை நடக்குமா நடக்காதான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு காரியத்தை பேசுகிறார். ஹல்லேலூயா. நாம் கூட நம்ம வார்த்தை குறித்து கவனமாக இருந்து சரியாக பேசணும். இதுக்கு நிகராக இன்னொரு வசனத்தை சொல்லுகிறேன். சங்கீத புத்தகம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கலாம். கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளி கோப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது. கடவுள் பேசுகிற வார்த்தை பிதா அப்படிதான் பேசுறாரு, இயேசுவும் அப்படிதான் பேசுறாரு. மண் குகையில் 7 தரம் அந்த அக்கினால் அதை என்ன பண்ணுறாங்க, சுத்திகரிக்கிறாங்க. அந்த தங்கம் எடுக்கும் பொழுது அது ஒரு கற்களை போல் இருக்கும். அது ஈட் பண்ணி 7 முறை அதை என்ன பண்ணுறாங்க, அதை சரிப்படுது. அப்போ அதை சுத்தமான பொண்ணாக எடுக்கிறாங்களாம். அது போல தான் கடவுளுடைய வார்த்தை அவ்வளோ சுத்தமாக பியூராக ஒரு என்ன இருக்கணுமோ எப்படி இருக்கணுமோ அப்படியே ஆண்டவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம வார்த்தை எவ்வளோ ஞானமாக கவனமாக பேசணும். ஹல்லேலூயா. 7 முறை சுத்திகரிக்கும் போது அது பரிபூரணத்தை குறிக்குது. பரிபூரணத்தை. ஆமாம், ஒரு வார்த்தை பேசுகிறோம், அது ஒரு விளைவை ஏற்படுத்த போதுன்னா அந்த வார்த்தையை நீ பேசுறதுக்கு முன்னாடி எவ்வளோ கவனமாக பேசணும். நான் பேசுகிற வார்த்தை தான் என் வாழ்க்கையில் விளைவுகளை உண்டாக்க போகிறதுனா அந்த வார்த்தை குறித்து நீ எவ்வளோ கவனமாக இருக்கணும். கர்த்தர் வந்து 7 முறை புடமிட்டு ஒரு வார்த்தை பேசுகிறாராம். 7 முறை. ஆமாம், அப்போ நம்ம வந்து எதனா ஒன்று பேசிகிட்டு இருக்கிறதுல எதனா ஒன்று பேசியிருந்தால் நம்ம வாழ்க்கை எதனா ஒன்று ஆகிடும் இல்லையா? விளையாட்டுத்தனமாக பேசி கேலி பண்ணி கிண்டல் பண்ணி கட்சியில் நம்மளை 4 பேர் கேலி பண்ணுற மாதிரி நம்முடைய வாழ்க்கை வந்துடும். ஏன்னா நம்ம அதை தான் பேசிகிட்டு இருந்தோம். அதை தான் விதைத்துவம், அதை தான் அறுத்து கொண்ட வார்த்தைகள் ஒரு விதையை போல அது விளைஞ்சு வரக்கூடியதாக இருக்கிறது. அப்போ ஆண்டவர் வசனித்து பேசுகிறாரு. வசனித்து பேசுகிறத பார்க்க முடியுது. 7 முறை புடமிடப்பட்டு உருக்கி அதை மிக சுத்த பொண்ணாக வெளியெடுத்து அதுபோல் வார்த்தை மிக தெளிவாக நேர்த்தியாய் சரியான வார்த்தையை பேசுகிறார் ஆண்டவர். இயேசுவும் அப்படி தான் பேசுகிறார். இயேசுவும் அப்படி தான் பேசுகிறாரு. 7 முறை போய் நீ யோர்தான் நதியில் முழுங்கி எழுந்தா உனக்கு நீ மூழ்கி பாரு. நீ 7 முறை முழுகின்றார், அவ்வளோதான். அவன் பார்த்தான், நான் பெரிய தேசத்தினுடைய பெரிய சேனாதிபதியாக இருக்கிற என்ன போய் 7 முறை முழுக சொன்னாங்க. ஐயா, தண்ணியில் தானே முழுக சொன்னாங்க, போய் முழுங்குக்கணும். சரி, 1 வாட்டி முழுகுனா 2 வாட்டி முழுகுனா 6 முறை முழுகிட்டா ஒன்றும் நடக்கலை. ஒரு விஷயத்தை 7 முறை செஞ்சுட்டா அது ஒரு பூரணம் ஆகிடும். ஹல்லேலூயா. நீதிமான் 7 முறை விழுந்தாலும், ஆமாம், 7 முறை விழுந்து எழுந்துட்டேன்னா அப்புறம் விழவே மாட்டான்.
ஹல்லேலூயா. 7 முறை ஒரு காரியத்தை விழுந்து விழுந்து ஏந்துனா அதுக்கப்புறம் அவன் விழுகையே கிடையாது. ஏன்னா அதில் ஒரு பெரிய ஒரு தெளிவாயிடும். அதுபோல தான் 7 முறை புடமிட்டப்பட்ட வார்த்தை, ஒரு முறைக்கு 7 முறை அதை யோசித்து ஒரு தெளிவான காரியத்தை பேசும் பொழுது அந்த வார்த்தைக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம வார்த்தை வந்து வசனித்து பேசணும், வசனித்து பேசணும். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீத புத்தகத்தில் 50ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வசனித்து, வல்லமையான கர்த்தர் வசனித்து, சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி ம், அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் உள்ள பூமியை கூப்பிடுகிறார். ம். அவர் எப்படி பேசுறாரா? பூமி எப்படி கூப்பிடுறாரா? வசனித்து. வசனித்து. ஹல்லேலூயா. அப்போ தேவன் பேசுகிற முறையே தான். எப்படி பேசுறேன்னா ரொம்ப தெளிவாக கரெக்டாக என்ன பண்ணுறாரு? வசனித்து எது சொன்னால் கரெக்டாக இருக்கும், எது பேசுனா சரியாக இருக்குன்று வசனித்து பேசுகிறார். ஹல்லேலூயா. இயேசுவை போல நம்முடைய வாழ்க்கையில் சக்ஸஸ் வரணும்னா எதனா ஒன்று பேசுகிறத விட்டுட்டு நான் என்ன பேசணும்னு அந்த பேச்சுக்கு ஒரு வல்லம் இருக்குது. அது ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண போகுது. நான் இதுதான் பேசணும், நீங்கள் பேசி பாருங்களேன். அந்த பேச்சினுடைய வல்லமை மாற்றத்தை நீங்கள் நிச்சயமாக பார்க்க முடியும். ஹல்லேலூயா. தேவனை போல நம்ம பேச கற்றுக்கொள்ளாம நம்ம தேவனை போல மாற முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம அவருடைய சாயலாய் உண்டாக்கப்பட்டு இருக்கிற நாம் அவர் எப்படி பேசுகிறாருன்னு நம்ம அவரை போல பேசினா தான் அவரை போல சக்ஸஸ்ஃபுல்லாக உள்ள மனிதர்களாய் நம்ம மாற முடியும். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். உபாகம் புத்தகத்தில் 26ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது நீ உன் தேவனாய கர்த்தருடைய தேவனுடைய சந்நிதியிலே நின்று வசனித்து சொல்ல வேண்டியது. அங்க பாருங்க, தேவனுடைய சந்நிதியிலே நின்று, நல்லா கவனிங்க, தேவனுடைய சந்நிதியிலே நின்று வசனித்து சொல்ல வேண்டியது. வசனித்து சொல்லணும். ஹலோ, எதனா வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறது இல்லை. ஹலோ, ஆண்டவர் சமூகத்தில் வந்துட்டு என்ன பண்ணுறோன்னு தெரியாது, எதனா ஒன்று உளறது இல்லை. அங்கே வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும். ஹல்லேலூயா. என் தேவன் அதை கேட்கிறார். என் தேவன் அதை வசனித்து என்ன சொல்லணுமா? சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரிய தேசதனாய் இருந்தான். அவன் கொஞ்சம் ஜனங்களோட எகிப்துக்கு போய் அவ்விடத்தில் பரதேசியாய் சஞ்சரித்து அங்கே பெரிய பலத்த திரட்சியான ஜாதி ஆனான். போதும். அதாவது கடந்த காலத்தில் தேவன் செய்த அந்த காரியங்களை அங்கே சுட்டி காட்டி சொல்லுகிறார். கர்த்தர் எப்படி நடத்தி வந்தார்ன்றதை அங்கே சொல்லுகிறார். அங்கே சொல்லுகிறார். இப்போ கடவுளுடைய சமூகத்தில் போயிட்டு நம்ம வசனித்து கர்த்தர் நம்ம எப்படி நடத்தி வந்தார் என்பதை தெளிவாக சொல்லணும்னு சொல்கிறார். சொல்ல வந்த காரியம் என்னென்னா, நம்ம எல்லாமே வசனித்து பேசணும். ஹல்லேலூயா. தேவ சந்நிதியில் பேசுகிற வார்த்தைகளை முக்கியம், சந்நிதியை விட்டு வெளியே பேசுகிற வார்த்தைகளை முக்கியம். எங்கே எதை பேசினாலும் அதை நாம் என்ன பண்ணணும்? வசனித்து பேசணும். வசனித்து உடனே பதில் கொடுக்கக்கூடாது. உடனே ஆமாம், சில நேரத்தில் இயேசு என்ன பண்ணுறாரு? தரையில் எழுதுகிறார். தரையில் ஆமாம், இல்லை என்ன ஆண்டவரே, கையங்களும் பிடிக்கப்பட்டால் மோசையை வந்து கல்லிருந்து கொள்ளணுன்றாங்க, நீர் என்ன சொல்லுகிறீர்? அவருக்கு நீர் என்ன சொல்லுகிறார்? அங்கே அவர் ஒன்றுமே பேசலை, ஒன்றுமே சொல்லலை. தரையில் எழுது கொண்டு இருந்தார். தரையில் ஆமாம். என்ன யோசிக்கிறாருன்னா, திருப்பி ஒரு கேள்வி கேட்டால் யாரும் இங்கே நிற்கக்கூடாது. திருப்பி கேள்வி கேட்டால் யாரும் நிற்கக்கூடாது. அப்போ என்ன சொன்னார்னா, உங்களிலே பாவம் இல்லாதவன் முதலாவது கல் எறிய கடவன். கல் எறிங்கப்பா, தப்பு இல்லை, மோசே சொல்லியிருக்கிறார் தான், கல் எறின்னு சொன்னார். சரி, ஓகே, அதெல்லாம் கரெக்டு தான். அவங்க வார்த்தையிலேருந்து இன்னொரு கேள்வியை கேட்டு அவங்கள திசை திருப்பி அப்படியே ஓட வைக்கிறாரு பாருங்க. சரி, கல்லேறினமா, சரி கல்லேறிங்க. ஆனால் ஒன்று என்னென்னா, நீங்கள் யாரும் பாவம் செய்யலோ நீங்கள் முதலாவது கல்லேறிங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இங்கே ஒருத்தன் கூட கல்லேறல, ஒருத்தன் கூட யாருமே கல்லேற முடியல. எப்படி பேசுகிறாரு பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு ஞானமா தெளிவா அவளை குற்றப்படுத்தணும்னு வருவங்களுக்கெல்லாம் சரியான பதிலை கொடுத்தாரு பாரு. சரியான, அவங்க திரும்ப பதில் பேசாத அளவுக்கு யோசித்து சரியான பதிலை பேசுகிறார். சரியான, ஆமாம், இப்படி நம்ம பேச பழகிக்கணும், இப்படி பேச பழகிக்கணும். யோபின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். யோபு 3:2.
வசனித்து சொன்னது என்னவென்றால், யாரு? யோபு வசனித்து சொன்னது என்னவென்றால், நான் பிறந்த நாளும் நான் பிறந்த நாளும் ஒரு ஆண் பிள்ளை உற்பத்தி ஆயிற்றென்று உற்பத்தி ஆயிற்றென்று சொல்லப்பட்ட ராத்திரியும் ராத்திரியும் அழிவதாக. அழிவதாக. இது என்னன்னா தப்பான வசனித்து பேசுறது இல்லையா? நம்ம எல்லாரும் வசனித்து தான் பேசுகிறோம், ஆனால் தப்பு தப்பாக பேசிட்டு இருக்கிறோம். தப்பு தப்பாக யோசித்து தான் பேசுகிறோம், ஆனால் சிறந்ததை யோசித்து பேசுறது இல்லை. தேவையற்ற காரியங்களை யோசித்து, தப்பான காரியங்களை யோசித்து தப்பு தப்பாக பேசிட்டு இருக்கிறோம். அப்படி தான் யோபு என்ன பண்ணுறான்? வசனித்து பேசுகிறான், யோசித்து பேசுகிறான். ஆனால் என்ன பேசுகிறான்? தன்னை அவன் பிறந்த நாளை சபிக்கிறவனாக இருக்கிறான். இப்படி தான் அநேக நேரங்களில் ரொம்ப யோசித்து பேசுகிறான்னு சொல்லிட்டு, ஆனால் தப்பான காரியங்களை யோசித்து தப்பு தப்பாக பேசுகிறோம், தப்பு தப்பாக பேசி கொண்டு இருக்கிறோம். சிறந்ததை யோசித்து சிறப்பானதை பேசுவோம். ஹல்லேலூயா. நலமானதை யோசித்து நல்லதையே பேசுவோம். எது நமக்கு அவசியமோ அதை யோசித்து அதை பேசுவோம். எது நமக்கு வேண்டுமோ அதை யோசித்து அதை பேசுவோம். எது ரொம்ப சிறப்பானதோ அதை எடுத்து அதை பேசுவோம். ஹல்லேலூயா. இப்போ யோபு தவறான காரியங்களை அவன் வசனித்து பேசி கொண்டிருக்கிறான். இதை தூக்கி போட்டுட்டு சிறந்ததை வசனித்து பேசுவோம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 21ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் அவரை நோக்கி, போதகரே, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகள் சம்பவிக்கும் காலத்துக்கு அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். அதுதானா 21:7 தானா லூக்கா? ஆமா, 21:7 தானா? சரி, விட்டுருங்க. அது நன்றாய் சொன்னீர் அப்படின்னு ஒரு வசனம் வரும். இந்த வசனத்தை மாற்றி குறிச்சிருக்கேன், பரவாயில்ல. இயேசு பேசுகிறத பார்த்து சொல்லுங்க, நீங்கள் நன்றாய் சொன்னீர் ஆண்டவரே, நன்றாய் சொன்னீர் ஆண்டவரே. அப்போ ஒரு நன்றாய் சொல்லுகிறார் என்றால் மிகவும் கரெக்டாக இயேசு பேசுகிற வார்த்தை எங்கே எந்த இடத்துல எது பேசினா கரெக்டாக இருக்குன்னு அங்கே கரெக்டாக பேசுகிறார், கரெக்டாக பேசுகிறார். அப்போ இயேசுவினிடத்துலேருந்து அவர் எப்படி பேசுகிறார்னு பார்க்கும் பொழுது அவரிடத்துல விசுவாசம் இருக்குது, நிதானம் இருக்குது. அவர் முகதாட்சணை இல்லாமல் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். இன்னொன்று, அவர் ஒவ்வொன்றும் யோசித்து நிதானித்து வசனித்து பேசுகிறார். ஹல்லேலூயா. ஏதோ ஒன்று பேசலை, அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவசியமானது, பிரயோஜனமானது, சரியானது. அந்த இடத்துக்கு என்ன பேசினா சரியாக இருக்கும் அதை பேசுகிறார். ஹல்லேலூயா. அதான் சொன்னார், சாலமோனும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொன்னார், சாலமோனை தென் தேசத்தை ராஜஸ்திரி அவருடைய ஞானத்தை பார்க்கும்படியாக அவள் அந்த சாலமோனுடைய கட்டின அந்த ஆலயத்தையும் அரண்மனையும் பார்க்கும்போது அவள் விழுந்து போனாலாம். ஆண்டவரே, சாலமோனே, நான் கேள்விப்பட்டதெல்லாம் கொஞ்சமாக இருக்குது, நேரில் பார்த்தா இன்னும் அதிசயமாக இருக்குது, நீ எவ்வளோ பெரிய ஞானியாக இருக்குன்னு புகழ்ந்து தள்ளுறா. இவர் சொல்கிறார், அந்த சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ சாலமோனை காட்டிலும் ஞானி இயேசு கிறிஸ்து சரியானது சரியான இடத்துல நேர்த்தியாக அழகாய் பேசுகிறவராக இருக்கிறார். நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவரை கவனித்து பார்த்து அவர் என்ன பேசுகிறார், வார்த்தையில் என்ன இருக்குன்னு கவனிக்கும் பொழுது அவர் வசனித்து பேசுகிற அந்த பழக்கத்துக்கு வரும்பொழுது நம்ம கரெக்டாக பேசுவோம். 20:21 வாசிங்க. அவர்கள் போதகரே, நீ நிதானமாய் பேசி உபதேசிக்கிறீர் என்றும் முகதாட்சணியம் இல்லாமல். இல்லை, அந்த வசனம் இல்லது, அது ஏற்கனவே வாசித்துட்டோம் போன மாதத்தில். வசனத்தை கொஞ்சம் தவறாக குறிக்கப்பட்டிருக்கு, அந்த வசனம் இல்லது. சரி, இருக்குது, அதில் நான் சொல்கிற வசனம் நன்றாய் சொன்னீர் என்று, போதகரே நீ நன்றாய் சொன்னீர்னு இருக்கும் வசனம். சரி, பரவாயில்ல, நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துடும். அவர் வசனித்து பேசுகிறார், வசனித்து பேசிட்டு. அப்போது கடவுளுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசுகிற வசனத்தில் அவர் வார்த்தையில் அவர் எப்பவுமோ என்ன பண்ணுறார், வசனித்து பேசுகிறார் இருக்கிறார். இது ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம். இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அது என்னென்னா, அவருடைய வார்த்தையில் அவர் யாரையும் நியாயம் தீர்க்காமல் பேசுகிறார், நியாயம் தீர்க்காமல் பேசுகிறார். அதுதான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் முக்கியமாக. இப்போ மனுஷன் எப்பவுமே எப்படி இருக்குன்னா, தன்னை நீதிமானாகவும் மற்றவர்களை குற்றவாளியும் பார்க்கிற ஒரு விதமான ஒரு பழக்கத்தில் இருக்கிறான் இல்லையா? எப்பவும் நான் பண்ணுறது தான் கரெக்டு, நான் ஒரு நீதிமானு, என்ன மற்றவங்களை செய்கிற குற்றங்களையும் பார்த்து அப்படி பழகி கொண்டான். ஆண்டவர் அப்படி யாருடைய குற்றங்களை பார்த்து அவங்களை நீதி வழங்கி அவங்க தீர்ப்பு வழங்குற பாணியில் கடவுள் பேசுறது இல்லை. கடவுள்
இயேசு எப்பவுமே யாரையும் குற்றப்படுத்தி காயப்படுத்தியோ அவர்களை தீர்ப்பு ஒழுங்கி ஆண்டவர் பேசுறதில்ல. ஆனால் மனுஷன் அப்படி பேசிக்கிட்டு இருக்கான், மனுஷன் பேசிட்டு இருக்கான் இல்லையா? ஆதாம் கிட்ட வந்து கேட்குறாங்க, ஆதாம் எங்கே இருக்கிற? நான் நிர்வாணியாக இருக்கிறேன். நிர்வாணி யார் சொன்னது? புசிக்கக்கூடாதுன்னு சொன்ன, நீ படுத்த புசித்தாயோ? புசித்தான். அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, நீர் கொடுத்த மனைவி எனக்கு அந்த பழத்தை கொடுத்தான். நான் வந்து சாப்பிட்டுட்டேன், நான் செஞ்ச தப்பு சொல்லவே இல்லை. அவங்க மேலே குற்றத்தை சுமத்துக்கிறேன். அவங்க மேலே அவங்க தான் காரணம். நான் தப்பு செஞ்சேன், என்ன ஒத்துக்கலை, மனைவி மேலே போட்டு அவங்க தான் காரணம் தான். சரி, ஏவாளை கிட்ட என்ன சொல்கிறேன்? இல்லை சாத்தான் என்னை, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. இப்போ எல்லாருமே பழிய இன்னொரு மேலே போடுறோமே தவிர அந்த வார்த்தையில் இன்னொரு மேலே பழியை சாட்டி விட்டுக்கிறோம். ஏசு யார் மேலேயும் பழியை சாட்டில யாரும் குற்றப்படுத்தலை. ஹல்லேலூயா. நோவா குடித்து வெறித்து என்ன பண்ணுறான்? ஆமாம். அப்போ ஒரு மகன் என்ன சொல்கிறான், போய் மற்ற சகோதர இடத்துல சொல்லிடுறான், அப்பா நிர்வாணமாக இருக்கிறாருன்னு. 2 சகோதரர்கள் வந்து பின்பக்கமாக வந்து அந்த போர்வையை போத்து மூடுறாங்க. அவர் விழித்து எழுந்த பேர் என்ன பண்ணுறாரு, கானானை சபிச்சுறாரு. கானான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நீ குடிச்சு வெறிச்சு நீ நிதானம் இல்லாமல் இருந்துட்டு அவன் பார்த்துட்டு போய் சொன்னான்னு அவனை நீ சபிக்கிறிய? உன் தப்ப நீ உணர்ந்தியா? இப்படிதான் அந்த மனுக்குள்ள இருக்கு, இப்படிதான் மனுக்குள்ள இருக்குது. ஆமா. ஆரோன் சொல்றாரு, நாங்கள் வந்து கொஞ்சம் வசந்த வாசிக்கலாமா? யாத்திரா புத்தகம் 32ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசிக்கல. தப்ப ஒத்துக்கிறது இல்லை, தப்ப பழி யார் மேலே பெற்றது, யார் மேலே தீர்ப்பு கொடுத்தது, அவங்க தான் பண்ணாங்க, அவங்க சரியில்லை சொல்லிடுறது. கவனிக்க, இந்த பாணி நம்முடைய வாழ்க்கையில் மாறணும். இயேசுக்குள் இப்படிப்பட்ட வார்த்தை அவர் என்னைக்கும் பேசுறது இல்லை. கவனிங்க. அப்பொழுது நான் பொன்னுடைமையை உடையவர்கள் எவர்களோ அவர்கள் அதை கலற்றி தரக்கடவர்கள் என்றேன். அவர்கள் அப்படியே செய்தார்கள். அதை அக்கினியிலே போட்டேன், அதிலிருந்து இந்த கன்றுக்குட்டி வந்தது என்றான். இது கரெக்டா? எல்லாம் நகையை கொடுங்க, நான் என்ன பண்ண, நெருப்பில் போட்டேன், அது உள்ள இருந்து என்ன வந்துச்சு, கண்ணுக்குட்டி வந்துச்சா? இப்போ என்னன்னா, தன்னை தவிர யாரும் ஒத்துக்கிறது இல்லை. தான் நீதிமான் தாங்க, நான் கரெக்டு தான் செஞ்சேன், அவங்களால நான் தப்பு பண்ணிட்டேன், அவங்க தான் காரணம். பாருங்க, இயேசுக்குள்ள அந்த மாதிரிலாம் இல்லை. இதை நம்ம மாற்றிக்கணும். இதை ஆமாம், நம்ம மேலே தப்புன்னு தான் நம்ம ஒத்துக்க கற்றுக்கணும். இந்த ராத்துக்கு மேலே பழிய போட்டக்கூடாது. பழிய இயேசு மற்றவர்களை செய்த பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டார். நல்லா கவனிக்கணும். ஹல்லேலூயா. மற்றவருடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். மற்றவர் செய்த அந்த அக்கிரமத்தை, தவறுகளை தன்மேல் ஏற்றுக்கொண்டார். அதற்காக தண்டனை பெற்றவர் இயேசு கிறிஸ்து. மற்றவங்களை பழி போடல. அப்போது நியாய தீர்ப்பு யாரையும் அவர் நியாயம் தீர்க்கலை. அவர் நியாயம் தீர்க்க எல்லாம் தகுதி ஆண்டவர் ஒன்று கொடுத்துருந்தார். அவர் நியாயம் தீர்க்கலை, நியாயம் தீர்க்கலை. பாருங்க, 1 சாமுவேல் புத்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தில் 13, 14, 20, 21. சாமுவேல் சவுலிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தம் என்ன என்றான். அதற்கு சவுல், அமலேக்கிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடு நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றான். 20, 21 வாசிங்க. சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தரின் அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாக்கை கொண்டு வந்து அமலேக்கரை சங்காரம் பண்ணினேன். ஜனங்களோ உம்முடைய தேவனாய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுறதுக்காக கொள்ளையிலே சாபத்தீடானது ஆடு மாடுகளே பிரதான மாணவிகளை பிடித்து கொண்டு வந்தார்கள். சாமுவேல் வந்து இந்த சவுல் ராஜா கிட்ட சொல்றாரு, அந்த தேசத்தை முற்றிலுமா அழிச்சிட்டு அங்கிருந்து எதுவும் கொண்டு வரக்கூடாதுன்னாரு. இவன் என்ன பண்ணுறான், அங்கே ஜனங்க என்ன பண்ணாங்களாம், கொழுமையான ஆடு மாடுகளாம் அங்கே கொண்டு வந்துட்டாங்களாம் பலியிடும்படியாய். என்ன இப்போ வந்து சாமுவேல் கேட்குறாரு, என்னப்பா ஆண்டவர் என்ன சொன்னார், அவர் வார்த்தை கீழ்ப்படியிலே, நீ எல்லாத்தையும் அழிச்சிட்டு வரனா, நீ வந்து நலமானதெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு இதெல்லாம் வேணாம், அவன் வந்து பாவிகளாக இருக்காங்களா, அவங்கள்ட்ட எதுவும் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன்னு கேட்குறேன். இவன் என்ன சொல்கிறேன்னா, நான் அழிச்சிட்டேன், அந்த ஜனங்க தான் அந்த ஆடு மாடு வந்துட்டாங்க, ஜனங்க தான்
ஒரு ராஜா சொல்லணுமா இல்லையா? ஆண்டவர் என்னோட சொல்லியிருக்கிறாரு, அங்கேருந்து எதுவும் எடுத்து வரக்கூடாதுன்னு. ராஜா ஒரு கட்டளை விட்டு அவங்க கீழ்ப்படிந்து இருப்பாங்களே, அவங்க கொண்டு வரும்போது பார்த்து தானே இருந்தேன். நீ அதை தடுத்து நிறுத்தி வைக்கலாம்ல. இப்போ என்ன பண்ணுற நீ? ஜனங்க மேலே பழிய போடுற, ஜனங்க மேலே பழிய போகிற. பாருங்க, இப்படி பல சம்பவங்கள் வேதத்தில் வாசிக்கலாம். தான் செய்த தவறு ஒத்துக்கிறதே இல்லை, தான் செய்த ஒத்துக்கிறதே கிடையாது. ஏலி தன்னுடைய சகோதரர்கள் செய்கிற பாவலை கண்டிக்கல. எப்பொழுதும் மற்றவங்க மேலே குறை சொல்லி அவங்க தான் காரணம், இவரால் தான் இப்படி இருக்கிறாங்க. இப்போ தேவன் யாரையும் குற்றப்படுத்துகிற அந்த வார்த்தை பேசுறதுல, யாரையும் தீர்ப்பு வழங்குறதுல நம்ம உடனே தீர்ப்பு வழங்கணும். தீர்ப்பு அவன் தான் காரணம், இவங்க தான் பண்ணாங்க, ஏவாள் தான் காரணம், சர்ப்பம் தான் காரணம், அதனால தான் நான் தப்பு பண்ணிட்டேன். இப்போ இவன் கேட்டிருக்கலாம்ல, என்ன கேட்டிருக்கலாம்? இது என்னம்மா பழம், இது என்ன பழம் கேட்டிருக்கணுமா இல்லையா? அப்போ இந்த பழம் நன்மை தீமை அறிகிற பழம் நல்லா இருந்தது, சாப்பிட்டு நீ கொஞ்சம் சாப்பிடணும். இப்போ ஆண்டவர் சொன்னார் இது சாப்பிடக்கூடாது, நீ ஏன் சாப்பிட்ட? திருப்பி கேட்டிருக்கலாம்ல, கேட்கல. இவனும் சாப்பிட்டுட்டான். ஆனால் யார் மேலே பழிய போடுற? ஏவாள் மேலே பழிய போடுற. ஏவாள் மேலே, ஏவாளுக்கு என்ன சொல்லணும்? ஆண்டவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார்ல, ஏன் சர்ப்பத்தின் பேச்சை கேட்டு நீ போய் அதை சாப்பிட்ட? அவன் சொல்லலாம், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. சர்ப்பம், ஆமாம், அப்படின்னு ஏமாத்திருச்சு. கேட்குறேன், ஏன் ஏமாந்த? நீ எப்போ ஏமாற்றப்பட்ட? கடவுளுடைய வார்த்தையை விட்டு விலகும் போது ஏமாற்றப்படுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்காத போது உங்களுடைய வாழ்க்கையில் ஏமாந்து போகிறார். ஹலோ, கடவுளுடைய வார்த்தையை கவனிக்கலைன்னா எங்காவது ஏமாந்து போயிடுவீங்க, எங்காவது ஏமாந்து போயிடுவீங்க. ஏமாறாமல் இருக்கணும்னா கடவுளுடைய வார்த்தையின்படி நடக்க நீ பழகி கொள்ளும் போது உன்னை ஒருவரும் ஏமாற்ற முடியாது, ஒருவரும் ஏமாற்ற முடியாது, ஒருவரும். ஆமாம், நம்மை நீதிமானாக பார்க்கறது வேற, தேவன் நம்மை நீதிமானாக பார்க்கறது வேற. ஹலோ, நாம் நீதிமானாக பார்க்கறது வேற, தேவன் நம்மை நீதிமானாக பார்க்கறது வேற. ஏன்னா தேவன் நமக்காக ரத்தம் சிந்தி, நமக்காக அவர் விலைக்கிரயம் பண்ணி நம்முடைய பாவ விமோச்சனத்தை அவர் பண்ணிட்டு, அதை ஒருத்தர் நம்பும் பொழுது அவர் பாவத்திலிருந்து கழுவி அவர் நம்மை நீதிமானாக பார்க்குறாரு. அது அவர் நமக்கு கொடுக்குற ஒரு அற்புதமான ஒரு பதவின்னு சொல்லலாம், ஒரு தகுதின்னு சொல்லலாம். அவர் நம்மை தகுதிப்படுத்தி தான் பரிசுத்தம் ஆக்கியிருக்கிறார். அதனால் அதன் நிமித்தமாய் தேவன் நம்மை நீதிமானாக பார்க்கறது ஒரு பார்வை. ஆனால் நாம் நீதிமானாக பார்க்குறதுல ரெண்டு விதம் இருக்குது. என்னென்னா, நான் கரெக்டாக பண்ணிட்டேன், நான் சரியாக பண்ணிட்டேன், அப்போ நான் கரெக்டாக பண்ணுவேன், நான் ஒரு நீதிமான், அல்லது நான் பண்ணுறது கரெக்டு, நான் செய்கிறது கரெக்டுன்னு நினைக்கிறது வேற. இன்னொன்று, அவரால் தான் நான் இந்த நீதிமானாக இருக்கிறேன், அவரால் தான் நான் கரெக்டாக செய்கிறேன், அவர் குடிச்சு ஞானத்தில் தான் இதை கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கேன் நினைக்கிறதுக்கும் நான் கரெக்டாக பண்ணிட்டேன்றதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. நான் என்னை நீதிமான் நினைக்கிறதுக்கும் அவரால் தான் நான் நீதிமான் நினைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஹல்லேலூயா. நம்ம நீதிமானுன்னு சொல்லிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அந்த தாழ்மையிலேருந்து வரணும் அந்த நீதிமான். ஹல்லேலூயா. அவர் என்னை கழுவி சுத்திகரிக்கி என்னை நீதிமானாய் என்னை தகுதி உள்ள மாற்றினபடினால அது தாழ்மையினால் உண்டாகும் நீதிமான் என்ற ஒரு எண்ணம். இன்னொரு எண்ணம் பெருமையினால் உண்டாகிற நீதிமான ஒரு எண்ணம். நான் கரெக்டாக செஞ்சேன், நான் கரெக்டாக பண்ணிட்டேன், நான் பண்ணதெல்லாம் கரெக்டு தான் நினைக்கிறீங்களா? நான் பண்ணுறது தான் கரெக்ட் நினைக்கிறீங்களா? அது உங்களுக்குள்ள பெருமையில் வர நீதிமான். அந்த நீதிமான உன்னை கீழே தள்ளிடும். அந்த நீதிமான் மற்றவங்களை குற்றவாளியை மாற்றிடும். ஹல்லேலூயா. தேவனால நான் நீதிமான ஆக்கப்பட்டிருக்கிறேன்ற அந்த எண்ணம் மற்ற யாரையும் குற்றப்படுத்தாது. ஹல்லேலூயா. எனக்கு தெரியும் நான் தகுதி இல்லாதவன் என்ற என்னை அவர் தகுதியாக நினைக்கும் பொழுது மற்றவனை நான் தகுதி இல்லாதவன் என்னால் நினைக்க முடியாது. ஹல்லேலூயா. எனக்கு இந்த திறமை இருக்குது, இந்த ஆட்டில் இருக்குது, நான் கரெக்டாக பண்ணிட்டேன்னு நினைக்கிறவன் மற்றவருடைய தகுதியை வைத்து அடுத்த திறமையை வைத்து நான் என்ன பண்ணுவேன்? கம்பேர் பண்ணி பேசுவேன். அவன் இல்லை, அவனோட நான் நல்லா பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு அதிக திறமை இருக்குன்னு நினைப்பேன். ஆனால் இந்த திறமையே தகுதியே தேவனால தான் வந்தது நான் நினைக்கும் போது மற்றவங்களை நான் எந்த விதத்திலும் குற்றப்படுத்த மாட்டேன், நியாயம் தீர்க்க மாட்டேன். ஹல்லேலூயா. அதை தான் கொஞ்சம் கடகடன்னு பார்த்துட்டு இன்னைக்கு போகலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம். நம்முடைய வார்த்தையில் நியாய தீர்ப்பு, குற்றப்படுத்துகிற காரியங்கள் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம்? ஒன்று டக்குன்னு அதிகமாய்
நியாய தீர்ப்பு கொடுக்கிறோம். நம்முடைய வார்த்தையில நியாய தீர்ப்பு இருக்கு. வாசிங்க. அன்றியும் அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல ஆ, எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே பிதாவை கனம் பண்ணுகிறது போல குமாரனை கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே பிதாவானவர் தாமே ஒருவருக்கு நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரத்தை முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். குமாரனுக்கு கொடுத்துறார். அதாவது பிதா இயேசுவுக்கு தன் முழு அதிகாரத்தை நீ நியாயம் தீர்த்துக்குது உனக்கு அதிகாரம் கொடுத்துறாரு. நீ தாம்மா நியாயாதிபதி, நீ சொல்றத நியாயம், அந்த தகுதி உனக்கு கொடுத்துறாரு. இயேசுவுக்கு அந்த நியாய தீர்ப்பு வழங்கும் தகுதியை ஆண்டவர் கொடுத்தாரு. அதுல 5ஆம் அதிகாரம் 30வது வசனம் வாசிக்க. அதுலயே யோவான், நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை இயேசு சொல்றாரு. நான் கேட்கிறபடியே நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே பிதாவுக்கு சித்தமானதை நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியா இருக்கிறது. என் தீர்ப்பு நீதியா இருக்கிறது. என் தீர்ப்பு நீதியா இருக்கிறதுன்னு அவர் சொல்லாரு. ஆனா அவருடைய தீர்ப்பு யாருக்குமே ஒரு தீர்ப்பு அங்கே கொடுத்ததா பார்க்க முடியல. அந்த தீர்ப்பு எப்படி இருக்குன்னு அதில் 12ஆம் அதிகாரத்தில் 47, 48, 49 வசனங்களை வாசிக்கலாம். யோவான்ல, ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமற் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பது இல்லை. அப்போ அவர் வார்த்தையில தான் நியாய தீர்ப்பு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் யாரையும் நியாயம் தீர்க்கல, ஆனா என்னுடைய வார்த்தையே நியாய தீர்ப்பா இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் பேசுகிற வார்த்தைகள் நியாயமா இருக்கிறது. அதை கேட்டாலே அவன் குற்றவாளியா இல்லைன்னு அவன் புரிஞ்சுப்பான். ஹல்லேலூயா. நான் தனியா ஒருத்தர் நியாயம் தீர்க்க தேவையில்ல, ஆனா நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை நீதி நியாயமா இருக்கிறது. அதை ஒருத்தன் கேட்கும் பொழுது அவன் குற்றவாளியா அவன் நீதிமானன்னு அவனுக்கு அந்த வார்த்தையை நியாயம் தீர்த்திடும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது புரியுதுன்னு எனக்கு தெரியல. ஹல்லேலூயா. நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நியாய தீர்ப்பு. நான் பேசுகிறதெல்லாம் 100% கரெக்டு. இதை ஒருத்தன் கேட்டால் அவனுக்குள்ளேயே அந்த நியாய தீர்ப்பு கிடைச்சிடும். நான் தனியாக போய் நீ இது பண்ணது தப்புப்பா, நீ அது சரியில்லைன்னு யாரும் நியாயம் தீர்க்க தேவையில்லை, யாரும் குற்றப்படுத்த தேவையில்லை, யாரும் காயப்படுத்த தேவையில்லை. நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது நியாய தீர்ப்பு. ஹல்லேலூயா. எப்படி பேசுகிற வராங்க ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுறோம்? நியாயம் தீர்த்துறோம். இதாங்க அவர் பேச்சு சரியில்லை, அவருக்கு தான், அதனால தான் இந்த பிரச்சனை. அதனால தான் ஆமாம், அவர் எண்ணம் சரியில்லை, நியாயம் தீர்ப்பு கொடுத்துருமா இல்லையா? அவர் சரியாக பாடலைங்க, அவர் சரியாக பேசலைங்க, அவர் கரெக்டாக வரலைங்க, இப்படி உடனே நம்ம நியாய தீர்ப்பு கொடுத்துடல. நம்ம வார்த்தையில் பாருங்கள் எவ்வளோ நியாய தீர்ப்புகள் இருக்குது. எத்தனை பேர் நியாயம் தீர்த்துறோம்? இவங்க தான் காரணங்க, இவங்க சரியில்லைங்க, இதெல்லாம் நியாய தீர்ப்பு கொடுத்துரும். அதனால தான் உங்களுக்கு இது நடந்ததுங்க. அவங்களுக்கு இன்னும் வேணுங்க, அவங்க இப்படி இருக்கிறாங்களே, அதனால தான் இது நடந்து நியாய தீர்ப்பு நம்ம கொடுக்குறோம். இதனால தான் அவங்களுக்கு இந்த பிரச்சனை. அவங்க அது பண்ணியிருந்தா இது வந்துருக்கு. நாம நியாயம் தீர்க்கிறது யார்? ஹலோ, இயேசுவே நியாயம் தீர்க்கல. இயேசுவே நியாயம் தீர்ப்பும் அதிகாரத்தை அவருக்கு கொடுத்திருந்த ஒருவரையும் நியாயம் தீர்க்கவில்லை. ஆனால் நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நியாய தீர்ப்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் பேசுகிற வார்த்தையிலே நியாய தீர்ப்பு நீதி இருக்கிறது. அதை கேட்டாலே ஒவ்வொருத்தரும் தானாவே நியாயம், என் வார்த்தை வசனமே நியாயம் தீர்க்கும்னு சொல்லிட்டார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம எவ்வளோ ஏசுக்கிட்டது கற்றுக்கிட்டு நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் நியாய தீர்ப்பு மாதிரி இருக்கணும்னா நமக்குள்ளே எவ்வளோ நீதி உள்ள வார்த்தைகள் இருக்கணும், எவ்வளோ சரியான வார்த்தைகளை பேசணும். ஹல்லேலூயா. ஏசு உள்வாங்கி இருந்தால் நம்ம பேசுகிறதுக்கு மேலே அதுதான் நியாய தீர்ப்பு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? கொஞ்சம் ஆழமாக இருக்கும், கொஞ்சம் கவனித்தா தான் புரியும். ஹல்லேலூயா. இயேசு தனியாக நீதி தீர்ப்பு வழங்கலை. நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் நீதி இருக்கிறது. ஆமாம், யாரையும் நான் நியாயம் தீர்க்கிறது இல்லை. சுவிட்ச் ஆஃப் தான் பண்ணும் பொழுது இனிமேல். குறிப்பாக சில வாரங்களாக இந்த டைமில் தான் ஃபோன் பண்ணுறாங்க. ஹல்லேலூயா. இப்போ நம்மலாம் எப்படி மற்றவங்க நியாயம் தீர்க்க சில சம்பவங்களை கடகடன்னு சொல்லிட்டு போகிறேன். ஒரு காலவரில் 15 நிமிஷத்தில் முடிச்சிடறேன். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 18ஆம் அதிகாரத்தை 10 to 14 வசனங்களை கடகடன் வாசிக்கலாம்.
2 மனுஷர் ம். ஜெபம் பண்ணும்படி ம். தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், ம். மற்றவன் ஆயக்காரன். ம். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை அதாவது போலவும். ஆண்டவர் சமூகத்தை போயிட்டு தன்னை பத்தி பேசுறதை விட்டுட்டு மற்றவங்கள பத்தி பேசுறது எல்லாம் கவனிங்க. மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை நல்லா போலவும் கவனிங்க. ஆலயத்துக்கு வந்து மற்றவங்கள பத்தி பேசுறதை விட்டுருங்க. மற்றவங்கள பத்தி ஆமாம் இங்கே பேசுகிறாரு. அவனை மாதிரி இல்லை, இவரை மாதிரி இல்லை, நான் ரொம்ப கரெக்டுன்னு சொல்கிறாங்க. ஆயக்காரனை இதுதான் நியாய போலவும் தீர்ப்பு. இதுதான் நியாய தீர்ப்பு கொடுக்குறதா வாசிங்க. ஆயக்காரனை போலவும் ஆ இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பா அவங்க மாதிரியெல்லாம் இல்லைப்பா, நான் கரெக்டாக இருக்கிறேன், காணிக்க கொடுத்துறேன், சர்ச்சுக்கு வந்துடுறேன், உபவாசம் பண்ணுறேன், அப்படி இவன் நினச்சிக்கிறான் நான் ரொம்ப கரெக்டாக இருக்கிறேன்னு. நான் ஆமாம் அவங்க கரெக்டாக டைமுக்கு வரதில்லை, அவங்க வந்து உபவாசம் பண்ணுறதில்ல, காணிக்க கொடுக்குறது, இது அந்த இது இல்லை அது இல்லை, இவங்களெல்லாம் பார்த்து நான் அதெல்லாம் இல்லைப்பா, நான் இவங்களாம் நினச்சிக்கிறது. ஆனால் என்ன நடக்குதுன்னா கதையே மாறுது. வாசிங்க. வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். கரெக்டாக 2 தரம் உபவாசிக்கிறான். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் சம்பாத்தியத்தில் தசமாக கொடுக்குறான், செலுத்தி வருகிறேன். தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு தேவனே தேவனே பாவியாக என் மீது கிருபையாயிரும் என்றான். அவனல்ல தவறை உணர்ந்தவன். ஹல்லேலூயா. அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன்னை நீதிமானை நினைச்சவன் நீதிமான் ஆகல, தன்னை பாவின்னு ஒத்துக்கிட்டவன் நீதிமான் ஆயிட்டான். இதுதான் ரகசியம். இதுதான் ரகசியம். ஹல்லேலூயா. தன்னையே மற்றவர்களை பார்த்து வாழுகிற வாழ்க்கை நமக்கு கிடையாதுங்க. ஹலோ, ஆண்டோட பிள்ளைங்களாகிய நாம் யாரோடு கம்பேர் பண்ணி அவங்க குறைகளை பேசிக்கிட்டு, குற்றங்களை பேசிக்கிட்டு, அவங்க தகுதி இல்லாமல் பேசிக்கிட்டு, இது நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றது இல்லை. நம்முடைய தவறை உணர்ந்து திருத்தி கொள்வது தான் நம்மை நீதிமானாய் மாற்றுகிற ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. நாம் நீதிமானாய் மாறுகிற வாழ்க்கை நமக்கு வேணுமே தவிர மற்றவங்களை குற்றப்படுத்துகிற வாழ்க்கை நமக்கு வேண்டாம். குற்றப்படுத்துகிற ஆமாம் மற்றொரு நியாயம் தீர்க்கிறது அவங்களுக்கு இதுதான். அதனால தான் இவங்களுக்கு அது சரியில்லை, இவங்களுக்கு அவங்க அப்படி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும், இப்படி செஞ்சிருந்தா கரெக்டாக இருக்கும். நாம் யார்? அவங்க வாழ்க்கைக்கு சரித்திரம் எதற்கு? நான் யார்? அவங்க வாழ்க்கை இப்படி தான் இருக்கணுன்றது தீர்மானம் பண்ணுறது நான் யார்? ஹலோ, நீங்கள் இப்படி தான் வாழணுன்றது, இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் ட்ரெஸ் போட்டுக்கணும், இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் இருக்குன்றது நாம் யார்? நம்மை சரிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய குறைகளை திருத்தி நம்ம நீதிமானாய் வாழ்வது தான் நம்முடைய வேலையை தவிர மற்றவங்களை பார்த்து வாழ்கிற வாழ்க்கையை நம்மளை வாழ்க்கையில் என்றைக்கே முன்னேற முடியாது, நம்ம நீதிமானாக மாற முடியாது. ஹல்லேலூயா. அதனால் மற்றவங்களை தூக்கி போட்டுட்டு நான் கடவுளுக்கு உண்மையாக இருக்கிறேன்னா, ஆண்டவரே நான் உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறேன்னா, நான் மற்றவங்களை நியாயம் தீர்ப்பிட்டு மற்றவங்களை தகுதி உள்ளவன் தகுதி இல்லாதவன், அவன் இப்படி இவன் எப்படி, அவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன், இவன் பெரிய ஆளு இவன், இப்படியே இந்த கிறிஸ்து உலகத்தில் பிசாசு இது ஒரு வஞ்சனையை ஆக்கி விட்டுட்டான். மற்றவங்களே பற்றி பேசி இவங்க வாழ்க்கையில் முன்னேறாமல் அப்படியே ஒரு தடையாக நின்றுடுறாங்க. இன்னொருத்தரை காட்டணும் நமக்கு. லூக்கா எழுதின யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 10-11 வாசிங்க. இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை தவிர வேறொருவரையும் காணாமல் ஸ்திரியே உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? எப்படி கேட்குறாரு பாருங்க. இப்போ எல்லாம் உண்மையில குறை சொல்லியிருந்தாங்க, அவங்கள எங்கப்பா போனாங்க? அவங்க எங்கே? அப்புறம் சொல்றாரு, ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். உனக்கு வந்து ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கலையா? அப்புறம் கேட்கிறாரு. அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். தீர்ப்பு கொடுக்கல, நானும் உனக்கு குற்றவாளின்னு நான் சொல்லலை, ஆனால் ஒன்று மட்டும் செய்ய, இனி பாவம் செய்யாத, அதில் மட்டும் கவனமாக இரு. நானும் உனக்கு குற்றவாளின்னு சொல்லலை, நானும் நீ தப்பு செய்தவன் நான் சொல்லலை, நானும் உனக்கு நியாயம் தீர்ப்பு கொடுக்கல. நியாயம் தீர்ப்பு கொடுக்க அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தோம். தன் முன்னாடி குற்றவாளியை பிடிக்கப்பட்டு கையங்களும் பிடிக்கப்பட்டு குற்றவாளி என்ற நீதிமன்றத்தில் நிற்கிறது போல குற்றவாளியை போல நிற்கிறா, நீதிபதியை போல இயேசு நிற்கிறாரு. இயேசுன்னு சொல்கிறார், நானும் உன்னை நியாயம் தீர்க்கவில்லை. ஹல்லேலூயா.
நான் ஒன்று மட்டும் செய், இனி பாவம் செய்யாது. இயேசுடைய வார்த்தையில் அவர் யாருக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கல. ஹல்லேலூயா. நியாய தீர்ப்பு குற்றப்படுத்தி அவர் யாரை காயப்படுத்தி எதுவும் பேசவில்லை. நான் பேசுகிற வார்த்தையை நியாய தீர்ப்பாக இருக்கு. ஹல்லேலூயா. இன்னொருத்தரை காட்டுறேன். அதில் யோவான் 9:2 வாசிக்கலாம். அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். பாருங்க, எத்தனை சம்பவத்தில் எல்லாருமே வந்து மற்றவங்க வாழ்க்கையில் போய் பற்றி பேசுகிறதே வேலையாக இருக்கு இல்லையா? போய் விபச்சார சீரியை பிடிச்சிட்டு வந்து நிறுத்தி உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கப்பா. தேடி பிடிச்சின்னு தான் வந்து நிற்க வச்சு நடு ரோட்டில் வச்சு எல்லாம் கும்பலாக கல் எறிந்து கொள்ளணுன்னு பாருங்கள். வேலை வெட்டியில் அவங்களுக்கெல்லாம் தன் வாழ்க்கையில் எத்தனை கடமைகள் செய்ய வேண்டியது அதெல்லாம் விட்டுட்டு மனித குலம் எப்படி இருக்குது பாருங்கள். அப்படி தான் இவங்க சீசர்கள் என்ன பண்ணுறாங்க, இவன் ஏன் இப்படி பிறந்தான், இவனுக்கு ஏன் கண்ணு குருடா போச்சு, இவன் செய்த பாவமா, இவங்க பெற்றோர் செய்த பாவமா, முன்னோர்கள் செய்த பாவமா? ஆண்டவர் பாருங்க அதுக்கு அருமையான பதில் கொடுத்தார். யாரையும் குற்றப்படுத்தவில்லை, யாரையும் அவங்க கேட்ட கேள்வியில் ஒரு அர்த்தம் இருக்குது. அவங்க கேள்வியும் கரெக்டு தான், தேவையில்லாத கேள்வி, ஆனால் கரெக்டான கேள்வி. என்னென்னா மூன்றாம் தலைமுறை 4ஆம் தலைமுறை வரைக்கும் ஆண்டவர் பாவம் செய்தால் அதை கேட்பென்ற அதனுடைய விளைவுகளை பார்க்க முடியும்னு சொல்லிட்டாரு. அப்போ முன்னோர்கள் யாரும் பாவம் செஞ்சுருக்காங்க, அது நிமித்தம் குருடனாக பிறந்திருக்கிறன்ற இப்போ நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் அது கரெக்டு தான். ஆனாலும் ஆண்டவர் குற்றப்படுத்தவில்லை. ஹல்லேலூயா. அதை பற்றி பேசவே இல்லை. அவர் நியாயம் தீர்க்கவில்லை. அவரால் சொல்ல முடியும் முன்னோர்கள் என்ன பாவம் செஞ்சாங்க அதனால தான் இவனுக்கு இப்படி இருக்குன்னு அவரால் சொல்ல முடியும். அவர் அங்கே நியாய தீர்ப்பு கொடுக்கல. அதை எப்படி பேசுறாருன்னா அவரு இயேசு பிரதித்திரமாக, அது இவன் செய்த பாவம் அல்ல, இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றோர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள், தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு கர்த்தர் இவனுக்காக ஏதோ செய்யும்படியாக இப்படி பிறந்தான். ஹல்லேலூயா. ஆமென். இதுதாங்க கத்துக்கணும் இயேசுகிட்ட. அவங்க இதனால தான் இப்படி இருக்காங்க, இதாங்க முன்னேற மாட்டாங்க. அவங்க மாற்றினா யார் நமக்கு அவங்கள மாற்றுறது, அவங்களுக்கு தீர்ப்பு சொல்கிறது யார்? நம்ம இப்படி பார்க்குறோமா? யாராவது இப்படிப்பட்ட மனிதர்களை பார்க்கும்போது குறைச்சல் உள்ளவர்களாய், குறைவு உள்ளவர்களாய், தகுதியற்றவர்களாய், குறைபாடு உள்ளவர்களை பார்க்கும் பொழுது கர்த்தர் இவங்களுக்குள்ளேருந்து மகிமைப்பட விரும்புகிறார் என்ற பார்வை நமக்கு இருக்கா? இயேசுவுக்கு இருக்கு. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், இவங்க படுதாங்க, இவங்க ஒரு லோ குவாலிட்டி இந்த குடும்பத்தில் பிறந்திருக்காங்க, இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்துருக்காங்க, அதனால தான் இப்படி தான் இருப்பாங்க இவங்க. நம்ம தீர்ப்பு கொடுத்துறோம்ல, இயேசு தீர்ப்பு கொடுக்கலைங்க. ஹல்லேலூயா. இவங்களும் கடவுள் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார், இவர்களுக்கும் அற்புதம் செய்ய விரும்புகிறார். தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும்படியா இவன் இப்படி பிறந்திருக்கிறான். அது அவனுக்கு புரிஞ்சிச்சான், வாழ்க்கை மாறிடும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையில நியாய தீர்ப்பு இல்லைங்க. நியாய தீர்ப்பு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில அவரை பற்றி பேசவில்லை. லூக்கா சுவிசேஷ புத்தகம் 2 வசனத்தை வாசித்து முடிக்கலாம். 23ஆம் அதிகாரம் 39-43. அன்றியும் சிலுவையிலே அறையப்பட்டிருந்த குற்றவாளியில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால், 2 பேரும் குற்றவாளி, நான் பேசுங்க, நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று. சாக போற நேரத்தில் பண்ண எவ்வளவு இவனுக்கு ஒரு பேச்சு எப்படி இருக்கு பாருங்க. சிலுவையிலே தொங்கிட்டு இருக்கிறான், நீதிபரரா இயேசு தொங்கிட்டு இருக்கிறாரு. அந்த பக்கம் ஒரு குற்றவாளி, இந்த பக்கம் ஒரு குற்றவாளி. ஒருத்தன் என்ன பேசுறான் பாருங்க, நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும், நீ கரெக்டான ஆளா இருந்தா, தேவனுடைய குமாரன் இருந்தா, உனக்கு வல்லமை இருந்தால், இப்படி எல்லாம் கேட்கிறோம்ல. அவர் இயேசு பார்த்து ஒருத்தன் கேட்கிறான், எங்க தொங்கிட்டு வேதனை மத்தியில பாரு, சிலுவையை தொங்கிட்டு மரணத்தை சந்திக்க நேரத்துல இயேசுவை பார்த்து கேள்வி கேட்கிறான், நீ தேவனுடைய குமாரனானால் உன்னையும் என்னையும் ரட்சித்துக்கொள். ஆமா, உன்னையும் காப்பாத்திக்க, என்னையும் காப்பாத்திக்கோ, உன்னையும் காப்பாத்திக்கோ, என்னையும் காப்பாத்தி. ஆமா, அந்த பேச்சை கவனிங்க, மனிதர்களுடைய பேச்சு எப்படி இருக்கு. அப்புறம் இன்னொருத்த சொல்றான், மற்றவன் அவனை நோக்கி இந்த ஆக்கினைக்குட்பட்டவனா இருந்தும் நம்மலாம் தப்பு செஞ்சதும் தண்டனை அனுபவிக்கிறோம். அப்புறம் வாசிங்க, தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? தேவனுக்கு பயப்படலையா? நீ
நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நியாயப்படி நமக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க. நாம் நடப்பித்தவைகளுக்கு நாம தக்க தப்பு பலனை செஞ்சோம், தண்டனை அனுபவிக்கிறோம். அடைகிறோம். ஆ, இவரோ தகாத ஒன்றையும் தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று நடப்பிக்கவில்லையே என்று அவனை சொல்லி கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது ராஜ்யத்தில் வரும் அடியனை நினைத்தருளும் என்றான். நினைச்சுக்கப்பா. ஹல்லேலூயா. என்ன நினைச்சுக்க ஆண்டவரே, நான் நம்புறேன்ப்பா உன்னை, நீ தேவகுமாரன் தான். நீ சிலுவையில் தொங்கும் போது ஒரு விசுவாசித்தம் பாருங்க, அதான் பெரிய விசுவாசங்க. ஹல்லேலூயா. செத்தவனை எழுப்பும் போது விசுவாசித்தாங்க பல யூதர்கள், அது வேற. அற்புதம் பண்ணதுனால விசுவாசிக்கிறது வேற, அற்புதங்கள் நடக்கும்போது வர விசுவாசம் வேற. சிலுவையிலே அவர் அடித்து நொறுக்கப்பட்டு இரத்த காயங்களுடன் தலையில முள்முடி சூட்டப்பட்டவர்களாய் அவமானத்தோட ஒரு துணியை இல்லாமல் அப்படியே தொங்கிட்டு இருக்கும்போது அவர் ஒருத்தன் விசுவாசித்தான் பாருங்க. ஹல்லேலூயா. நீ தேவனுடைய குமாரன் தான், என்னை நினைச்சுக்க ஆண்டவரே நம்புது. இன்றைக்கு என்னோடு கூட நீ பரதேசில் இருப்பாய். ஹல்லேலூயா. பரதேசுக்கு போகிற வழியை பார்ப்போமா, அவரோட கேள்வி கேட்டு நோக்கஞ்சிருப்போமா. ஹல்லேலூயா. என் மீது இரக்கமாயிரும். மனக்குளம் பாருங்க, எப்போதும் மற்றவங்களை குறைப்படுத்தி இது இல்லை. நம்ம இயேசுகிட்ட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். யாராவது குற்றம் சொன்ன, நீ சரியா, நீ கரெக்டா, நீ பண்ணி காட்டு, நீ சரியான ஆளா, நம்ம தவற உணரணுங்க. ஹல்லேலூயா. யாரும் நியாயம் தீர்க்கவில்லை. இன்னொரு கடைசியாக ஒரு காரியத்தை சொல்ல, மத்தேயு 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரன் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி மகனே திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இயேசுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது. இயேசு செய்கிற அற்புதம் எல்லாம் வித்தியாசமாக இருக்கான். ஒருத்தனுக்கு சேர்த்த பூசி கண்ணில் தடுவுறாரு இல்லையா, ஒருத்தன் நீங்கள் போன்றாரு, போகிற வழியிலே அவன் சுகமாகிறான். ஒரு காரணம் இருக்குது. ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் அற்புதங்கள் செய்யும் விதத்தில் பல காரணங்கள் இருக்குது. இவனுக்கு இவர் என்ன சொல்லுகிறாருன்னா, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்கிறார். பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, அவனை சுகமாகுன்னு சொல்லலை, அப்புறம் தான் சொல்கிறார். ஃபஸ்ட்டு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஆமாம். உடனே என்ன சொல்கிறாங்க, பாவங்களை மன்னிக்கிறதுக்கு இவர் யார் இல்லையா. அவன் பாவத்தினால தான் அந்த வியாதி வந்ததுன்னு இயேசுக்கும் தெரியுது, அவனுக்கும் தெரியுது. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு பாவத்தின் விளைவாகத்தான் தன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம், வாழ்க்கையில் ஒரு வியாதி வந்திருக்குது, அவனுக்கு நல்லாவும் தெரியுது. இதுதான் காரணம், அவனுக்கு புரியுது. அது அவன் குற்ற உணர்வால் இருக்கிறான். இந்த தப்புனால தான் இந்த பிரச்சனை எனக்கு வந்திருக்குது. நாம் இந்த தப்பு அந்த தவறையை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுதான் உணர்ந்து அந்த பாவ உணர்வோடு இருக்கிறான், குற்ற உணர்வோடு இருக்கிறான். அது இயேசுக்கு நல்லாவே தெரிஞ்சுதான், உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்றார். ஹல்லேலூயா. பாவம் மன்னிக்காம சுகத்தை கொடுத்தா கூட அந்த வியாதி திரும்ப வந்துடும். ஏன்னா திருப்பி அவன் செஞ்ச பாவம், ஐயோ இந்த தப்பு பண்ணுமே நினச்சி அந்த பாவத்தில் விமோச்சனை கிடையாது. அதனால தான் வியாதி குணமாக்கிறதுக்கு முன்னாடி பாவத்தை மன்னிக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இயேசு நியாய தீர்ப்பு கொடுக்குறாருன்னா அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னா, அந்த நியாய தீர்ப்பில் மன்னிப்பு அடங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் மன்னிக்க தெரிஞ்சிட்டிங்கன்னா நியாயம் தீர்க்க மாட்டீங்க. ஹல்லேலூயா. யார் எப்படிப்பட்ட எந்த துரோகத்தை தவறைகளை செய்திருந்தாலும் உங்களுக்கு மன்னிக்கும் மனப்பான்மை இயேசுவை போல இருந்தால் யாரையும் நியாயம் தீர்க்க மாட்டீங்க. ஹல்லேலூயா. நியாய தீர்ப்பில் மன்னிப்பு, இயேசுக்குள்ளே மன்னிக்கிற சுவாபம் இருக்கிறபடினால அவர் வார்த்தையில் அவர் என்ன பண்ணுறாரு, எல்லாரையும் மன்னிக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வார்த்தையில் மன்னிப்பு இருக்கணும். மன்னிப்பு, ஆமாம், மன்னிக்கிற சுவாபம் நமக்கு இருந்தால் யாரையும் நம்ம நியாயம் தீர்க்க மாட்டோம். இயேசுக்கிட்ட இந்த பேசுகிற காரியங்களில் நம்ம சில காரியங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். அவருக்குள்ளே இருந்த வார்த்தையில் என்னென்ன வெளிப்படுகிறதுன்னு பார்த்து வருகிறோம். அவர் விசுவாசமாக பேசி அற்புதங்கள் செய்கிறது மாத்திரமல்ல, அவருக்குள்ள சில காரியங்களை நம்ம எடுத்துக்கிறோம். அவர் நிதானமாக பேசுகிறார், வசனத்தை பேசுகிறார், முகதாட்சணம் இல்லாமல் பேசுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் வார்த்தையில் என்ன பண்ணுறது, யாரையும்
குற்றப்படுத்தி நியாயம் தீர்க்கிறது இல்லை. ஹல்லேலூயா. ஏன்னா அவருடைய வார்த்தையே நியாய தீர்ப்பா இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை அவன் வார்த்தையை கேட்டால அந்த நியாய தீர்ப்பை உணர்ந்துருவான். என் வார்த்தையே வசனமே நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. அது நான் பேசிய வசனமே வார்த்தையே நியாயம் தீர்க்கிறது. ஹல்லேலூயா. அப்படின்னா என்னன்னா, நீங்க தான் பெரிய ஜட்ஜி. ஹல்லேலூயா. நீங்க பேசுறது நியாய தீர்ப்பு. அப்படின்னா உங்க வார்த்தை எப்படி இருக்கணும்? ஹல்லேலூயா. அதாவது ஒரு இயேசுடைய வார்த்தை இப்போ வந்து இந்த கீழ் கோர்ட் இருக்கு, மேல் கோர்ட் இருக்கு, அதோட ஒரு உச்ச நீதிமன்றம் இருக்கு. உச்ச நீதிமன்றம், அதோட வந்து சுப்ரீம் கோர்ட்டுன்றாங்க. அதுக்கு அதுதான் அவங்க போய் கடைசியாக ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்கன்னா அந்த தீர்ப்புக்கு மேலே ஒன்றும் கிடையாது. இந்த கோர்ட்டெல்லாம் ஒவ்வொரு கோர்ட்டுலையும் நம்ம மாற்றி இங்கே தீர்ப்பு கிடைக்கலாம், திருப்பி இன்னொரு கோர்ட்டில் அப்பீல் பண்ணலாம், இப்படியே போயிட்டே இருக்கலாம். ஆனால் கடைசியாக ஒரு அமர்வு அமர்ந்து கடைசியாக ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு மேலே ஒரு தீர்ப்பு கிடையாதுல்ல. அதுபோல தான் இயேசுடைய தீர்ப்பு. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையே அப்படிப்பட்ட தீர்ப்பு நிறைந்த வார்த்தைகளாக இருக்கிறது. அப்போ இயேசுக்கிட்ட இருந்து இதை கற்றுக்கொண்டா நாம் பேசுனதுக்கு மேலே ஒன்றும் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட வார்த்தையை நம்ம பேசணும். அப்படிப்பட்ட வார்த்தையை பேசணும். ஆனால் எப்படி பேசணும்னா, நமக்குள்ளே மன்னிக்கிற சுபாவம் இருந்தால் தான் நம்ம யாரையும் நியாயம் தீர்க்க மாட்டோம். நியாயம் தீர்க்கிற வேலை நமக்கு இல்லை. நியாயம் தீர்க்கிற வேலை நமக்கு இல்லை. ஏன்னா நியாயம் தீர்க்கணும்னா எல்லாவற்றையும் கடந்து அனுபவித்து அவன் வந்து ஒரு நீதிபதியாக உட்காரணுன்னா ஒரு தகுதி இருக்குது. நீதிபதியாக உட்காரணுன்னா ஒரு தகுதி இருக்குது. எல்லாரும் நீதிபதி ஆக முடியாது. ஆனால் நம்ம எல்லாரும் நீதிபதி ஆயிடுறோம். எல்லாரும் குற்றப்படுத்திடுவோம், எல்லாருக்கும் தீர்ப்பு வழங்குறோம். இதுதான் காரணம், இவங்க தான் காரணம்ன்ட்டு நம்ம நீதிபதியாக நாமளே குற்றவாளியாக இருந்து விடுவிக்கப்பட்டு வந்திருக்கிற நாம் ஒருத்தருக்கு நீதி வழங்குறது எப்படி? அப்போது நாம் வந்து தனியாக வந்து நீதியாய் பேசணுன்னா பெருசாக நம்ம யோசித்து கரெக்டாக பேசணுன்னு இயேசுவை போல் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் உனக்கு ஈஸியான ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நீங்கள் பேசுகிறதெல்லாம் நீதியாக இருக்க ஒரே ஒரு வழி இருக்கிறது, கடவுளுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையில் நீதி இருக்கிறது. அதன் அடிப்படையில் நீ பேசினால் இயேசுவை போல பேசலாம், அது நீதியாக இருக்கும். ஹல்லேலூயா. நம்மளுடைய வார்த்தை எடுத்து அதை அப்படியே அப்ளை பண்ண ஆரம்பித்தா நம்ம பேசுகிறதெல்லாம் நீதியாக இருக்கும். அதில் மன்னிப்பு இருக்கும், முகதாட்சணை இருக்காது, அதில் என்ன இருக்காது, அதில் நிதானம் இருக்கும், பொறுமை இருக்கும், விசுவாசம் இருக்கும், ஞானம் இருக்கும், அறிவு இருக்கும். எல்லாமே அந்த கடவுளுடைய வார்த்தைக்குள்ளே இருக்கிறது. நம்ம கண்ணை மூடிட்டு பெருசாக ரொம்ப யோசித்து உட்கார்ந்தெல்லாம் இல்லை. கடவுளுடைய வார்த்தையை எடுத்து தியானித்து அதையே உள்வாங்கி கொண்டு அந்த வார்த்தையை இதயத்தில் நிரப்பினா நாம் பேசுகிறதெல்லாம் இருதயத்தின் நிறைவினாலேயும் வாய் பேசும். இருதயத்திலே கடவுளுடைய வார்த்தை நிரம்பி இருந்தால் நீ வாயில் பேசுகிற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கும். அந்த வார்த்தை நீதியாக இருக்கும், ஞானமாக இருக்கும், நிதமான இருக்கும். அது யாரையும் நியாயம் தீர்க்காது, மன்னிப்பு நிறைந்த வார்த்தையாக இருக்கும். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோமா? நியாயக்காரனை போல இந்த பரிசேயனை